வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட போட்டோட ஒரு புது நெக் பேண்ட் தான் இருக்கு. போட் ராக்கர்ஸ் ட்ரினிட்டி நெக் பேண்ட் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த நெக் பேண்டோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் படி பார்த்தீங்கன்னா அதோட 3 கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெக் பேண்டோட ஒரு பெரிய ஹைலைட்னா அஃப்கோர்ஸ் இதோட பேட்டரி லைஃப் தான். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 150 ஹவர்ஸ்க்கான மேசிவான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேற லெவல். அப்புறம் நமக்கு வந்து ஏஎஸ்ஏபி சார்ஜ், அப்புறம் வந்து இஎன்எக்ஸ் டெக்னாலஜி, அதாவது கால் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு வந்து சொல்றாங்க. நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பயோனிக் சவுண்ட் பவர்ட் பை ஹைஃபை டிஎஸ்பின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா லிவ் தி சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிடுவோம். சரி, ஓகே, இப்போ நான் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்புறம் பேக்கிங் வைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இந்த வாட்டி நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 4 சீல் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம இப்போ வந்து கட் பண்ணிப்போம். அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து டோட்டலாக வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 3 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணிங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் இந்த நெக் பேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அமேசான் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாவ், பேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மற்ற ஆக்சரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இது ஆஸ் யூஷுவல் எப்பயுமே சேமாக நமக்கு வந்து போட்டில் தர அதே பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பேப்பர் மேனுவல்ஸ் இருக்குது, அப்புறம் வாரண்டி கார்டு, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா போட் ஸ்டிக்கர் இருக்குது, அப்புறம் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இருக்குது, அப்புறம் இங்கே டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து நெக் பேண்டுக்கு வந்து வருவோம். ஆனால் நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது. நான் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குமோ நான் வந்து நினச்சேன். ஏன்னா இதில் வந்து மேசிவான 150 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப் இருக்கனால. ஆனால் சுத்தமாக வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஐ மீன் சுத்தமாக வெயிட்டே இல்லை, செம வெயிட்லெஸ்ஸாக வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த நெக் பேண்ட் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ கைஸ், இந்த நெக் பேண்ட் வந்து நல்லா தரவாக டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நெக் பேண்ட் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து 150 ஹவர்ஸ்க்கான பெரிய பேட்டரி லைஃப் இருக்கனால இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் பெருசாக வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக வந்து இருக்கும். ஸோ அந்த ஹெவினஸை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கோசரம் போட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு வந்து இந்த பாடி ரீஜன் இருக்குல்ல, அந்த பாடி ரீஜனில் வந்து ரொம்பவுமே இந்த ஃப்ளெக்சிபிளான சிலிக்கான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லைட் வெயிட்டான ஃப்ளெக்சிபிளான சிலிக்கான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. லிட்டரலாக சொல்ல போனால் இது வந்து ஒரு திக்கான வயர் மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு குட்டி டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது. என்னடா இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மற்ற நெக் பேண்டு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் லைட்டான ஒரு சீப்பான ஃபீலிங் வந்து கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த நெகட்டிவ்மே வந்து இல்லை. மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா அதோட வெயிட்டு தான். ஸோ இதில் வந்து இப்படி நல்லா தின்னான சிலிக்கான் யூஸ் பண்ணிங்கனால நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே லைட் வெயிட்டாக வேற லெவலில் வந்து இருக்குது. லிட்டரலாக நான் டெஸ்ட் பண்ணதுலேயே தான் வந்து ரொம்ப லைட்டஸ்ட் நெக் பேண்ட். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நமக்கு வந்து பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பட்டன் கண்ட்ரோல்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பட்டன் கண்ட்ரோல்ஸ், அப்புறம் எல்இடி லைட் இண்டிகேட்டர், மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் எல்லாமே இங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கவரிங் மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம் இங்கே பார்த்தீங்கன்னா கவரிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பட்டன் கண்ட்ரோல்ஸ்னு வரையில் நான் இப்போ வந்து டிஸ்பிளேல வந்து போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் ஒயரோட குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த நெக் பேண்டில் நமக்கு வந்து நல்லா ஒரு ஃப்ளாட்டான ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி நல்லா ஃப்ளாட்டான கேபிள் யூஸ் பண்ணினால அந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து டேங்கிள் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கேபிள் ஆர்கனைசர் மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இங்கே வந்து ஒரு கேபிள் ஆர்கனைசர் மாதிரி வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நெக் பேண்ட் வந்து இந்த கேபிள் ஆர்கனைசரில் போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக இது பார்த்தீங்கன்னா ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் ஆர்கனைசர் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இயர்படோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்படில் வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் இருக்காங்க. இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பர்சனலாக நல்லா பக்காவாக நல்லா வேறு லெவலில் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இப்படி ஃபிட்டு செட் ஆகலைன்னா நீங்கள் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்க அந்த எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். மேபி அப்போ உங்களுக்கு வந்து இதோட ஃபிட் வந்து நல்லா செட் ஆகலாம். அண்ட் ஒரே ஒரு குட்டி நெகட்டிவ் என்னன்னா இந்த நெக் பேண்ட் அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து மேக்னெட்டிக் கனெக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இதில் நமக்கு வந்து காஸ்ட் கட்டிங்கோசரம் இதில் வந்து ப்ளே பாஸ் ஃபங்க்ஷன் வந்து தூக்கிட்டாங்க. ஸோ ப்ளே பாஸ் ஃபங்க்ஷன் மட்டும் இந்த நெக் பேண்டில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே வந்து பெட்டராக வந்து இருந்திருக்கும். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கனெக்டிவிட்டியில் வந்து எந்த ப்ராப்ளம்ஸுமே வந்து ஃபேஸ் பண்ணல.
அப்புறம் ரேஞ்சின் வரையில பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கொடைக்கின் வரல பார்த்தீங்கன்னா நெக்பேண்டில் வந்து 2 ஆடியோ கொடைக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, எஸ்பிசி அண்ட் ஏசி. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த நெக்பேண்டில் நமக்கு வந்து டூயல் பேரிங்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இந்த நெக்பேண்ட் வந்து சைமல்டேனியஸாக 2 டிவைஸோட பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம். அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில பார்த்தீங்கன்னா வந்து IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அப்புறம் லாட்டன்சின்னு வரல பார்த்தீங்கன்னா நெக்பேண்டில் நமக்கு வந்து பீஸ்ட் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பீஸ்ட் மோட் எனேபிள் பண்ணோம்னா இல்லை வெறும் 65 மில்லி செகண்ட்ஸ்க்கான ஒரு வேற லெவல் லாட்டன்சி ரேட் வந்து கிடைக்கிறதுனால வீடியோஸ் பார்க்கும்போது சரி, கேம்ஸ் விளையாடும்போது சரி, நான் வந்து அந்தளவுக்கு பெருசாக எந்த வித டிலேஸ்மே வந்து நோட்டீஸ் பண்ணல. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு லாட்டன்சி டெஸ்ட் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த நெக்பேண்டோட ரொம்ப பெரிய லேட்டான ஒரு பேட்டரி லைஃப் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த நெக்பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 150 ஹவர்ஸ்க்கான ஒரு வேற லெவல் பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 150 ஹவர்ஸ் வந்து 60% வச்சு கிடச்சிருச்சுன்னு வந்து போட் வந்து சொல்கிறாங்க. சப்போஸ் நம்ம வந்து 60% மேலே வச்சா மேபி கொஞ்சம் லைட்டாக கம்மியாக கிடைக்கலாம். பட் எப்படி பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி லைஃப் வந்து வேற லெவல் தான். ஸோ என்னோட யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி லைஃப் வந்து தாராளமாக 2 மாதத்துக்கு மேலே வந்து தாங்கும். ஸோ உங்கள் யூசேஜுக்கு நீங்கள் இந்த பேட்டரி லைஃப் வந்து எவ்வளோ நாளில் வந்து ட்ரெயின் பண்ணுவீங்கிறத வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இது போக வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்ட போது இதில் வந்து 24 ஹவர்ஸ்க்கான ப்ளே டைம் வந்து கிடச்சதுனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த நெக்பேண்ட் வந்து சுத்தமாக வந்து கவலைப்பட தேவையில்ல. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த நெக்பேண்ட் நமக்கு வந்து ENX டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ENX டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கால் குவாலிட்டி கண்டிப்பாக இந்த நெக்பேண்டில் தான் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போட் ராக்கர்ஸ் ட்ரினிட்டி நெக்பேண்ட்லேருந்து தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அண்ட் கடைசியாக அந்த நெக்பேண்டோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். ஸோ அந்த நெக்பேண்டில் பார்த்தீங்கன்னா 10 mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த நெக்பேண்ட்லேயும் நமக்கு வந்து கிறிஸ்டல் பயானிக் சவுண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிறிஸ்டல் பயானிக் சவுண்டை டியூன் பண்ணது வந்து ஹைஃபை டிஎஸ்பிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து போட்டுக்கு வந்து டியூன் பண்ணி கொடுத்துருப்பாங்க போல். ஸோ அதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த நெக்பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் மோட், அப்புறம் வந்து சிக்னேச்சர் மோட். அதாவது சிக்னேச்சர் மோட்னா நமக்கு வந்து பேஸ் மோட். ஸோ அந்த பேஸ் மோட்ல தான் பார்த்தீங்கன்னா அது வந்து டிஃபால்ட்டாக வந்து இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த நெக்பேண்ட் வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து பேஸ் மோட்ல தான் வந்து இருந்துச்சு. ஸோ பேஸ் மோட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் நல்லா எலிவேட்டடாக இருந்துச்சு. ஆனால் மற்ற டோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக தான் வந்து இருந்துச்சு. பட் ஆனால் இது நார்மல் மோடுக்கு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து வேற லெவலில் வந்து இருந்துச்சு. ஆக்சுவலி நார்மல் மோட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையான அளவு பேஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்களும் மோஸ்ட்டாக வந்து நார்மல் மோட்லேயே வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாச்சும் பேஸ் சாங்ஸ் கேட்டிங்கன்னா அப்போ மட்டும் நீங்கள் வந்து பேஸ் மோடுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுங்கள். நார்மல் மோடில் பார்த்தீங்கன்னா அதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. ஸோ இதோட ட்ரெபிளாக இருக்கட்டும், மிட் டோன்ஸாக இருக்கட்டும், பேஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வெல் பேலன்ஸ், நல்லா டியூன் பண்ணி வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி கண்டிப்பாக இந்த நெக்பேண்டில் இருக்குது நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கேட்டோம். ஸோ ப்ரைஸிங் இந்த நெக்பேண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து 1500 rupeesக்கு வந்து செல் பண்ணுறதுக்காங்க. மேபி ஃபியூச்சரில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ 1500 rupeesக்கு இந்த நெக்பேண்ட் வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 1500 rupeesக்கு இந்த நெக்பேண்ட் வந்து ஒர்த்துன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா லைட் வெயிட்டான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட வயர்ஸ் பார்த்தீங்கன்னா டேங்கிள் ஃப்ரீ ஆகாத மாதிரியுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் தான். அப்புறம் வந்து பேட்டரி லைஃப் வந்து சொல்லவே தேவையில்ல, தாறுமாறாக வந்து கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. சவுண்ட் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருந்துச்சு. இது போக நமக்கு வந்து கேமிங் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஓகேன்னா நமக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ப்ளே பாஸ் ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே வந்து கட் பண்ணல. ஸோ ஓவராலாக 1500 rupees ப்ரைஸ் பாயிண்டில் ஒரு நல்ல வெல் பேலன்ஸ்டான நெக் பேண்ட் தான் இது. அதனால தாராளமாக நீங்கள் இந்த நெக் பேண்ட் வந்து கன்சிடர் பண்ணலாம்.